சரி, ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாய் ஒண்ணு ஒரு போஸ்ட்ல கட்டி போட்டு இருக்கு. அப்படி ஒரு சீனை நீங்க பாக்குறீங்கன்னு வைங்க. அந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, குறைஞ்சது அந்த நாய் பக்கம் போகாம ரோட்டோட அந்த பக்கம் நடந்து போயிருவீங்க. ஆனா நீங்க ஏன் அப்படி பண்ணுவீங்க? இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுக்கு பேரு தான் அடையாள அடர்த்தி, டென்சிட்டி ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அதாவது நீங்க ரோட்ல பாக்குறது வெறும் ஒரு நாய் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்க சான்ஸ் இருக்கு. நீங்க உண்மையில பாக்குறது அந்த நாயை மட்டும் இல்ல, அது உங்களை கடிக்கலாம். இல்லன்னா அதை விட மோசமான விஷயம் கூட நடக்கலாம். அது உங்களை சாக கூட அடிக்கலாம். அதனாலதான் அந்த நாய் இதுவரைக்கும் யாரையும் கடிச்சது இல்லைன்னா கூட நீங்க பயந்து அந்த பக்கம் போறீங்க. நான் இந்த கதையை ஏன் சொன்னேன்னா, இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் நடக்குது. நம்மளோட பிரசன்ஸ், அதாவது நம்ம அங்க இருக்கிறது மத்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லும். அதே மாதிரிதான் மத்தவங்க நம்மளை பாக்குறதும். அதனாலதான் மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அதுதான் 4 இயல்பு நிலைகளோட பவர். இதை வச்சு நாம யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், மத்தவங்கள பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த 4 இயல்பு நிலைகள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்க முடியும். எல்லாமே ஆரம்பிச்சது ஹிப்போக்ராட்டிஸ்ங்கிற கிரேக்கர் கிட்ட இருந்து. அவரு என்ன சொன்னாருன்னா, மனுஷங்களோட கேரக்டரை 2 விஷயங்கள் வச்சு பிரிக்கலாம். ஒன்னு வெப்பம், ஹீட், இன்னொன்னு ஈரப்பதம், ஹியூமிடிட்டி. இந்த ரெண்டும் ஒன்னா சேரும் போதுதான் 4 விதமான இயல்பு நிலைகள் வரும்னு சொன்னாரு. அந்த 4 விஷயங்கள் என்னன்னா, நெருப்பு, நிலம், நீர், காற்று. இந்த ஐடியா கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனா இன்னைக்கும் இது பயன்ல இருக்குன்னா பாத்துக்கோங்க. இதுக்கு காரணம் அதோட பவர். சரி, இப்ப கோபம், காலரிக் இயல்பு நிலை பத்தி பார்க்கலாம். இந்த இயல்பு நிலை நெருப்பை குறிக்கும். நெருப்பு எப்படி எரியும் போது பெருசாகுமோ, அதே மாதிரி கோபம் இயல்பு நிலை இருக்கிறவங்க அவங்க எனர்ஜியை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க கஷ்டமான விஷயங்கள்ல கூட பயங்கரமா மோட்டிவேட் ஆகி வேலை செய்வாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சேலஞ்சுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெருப்பு எப்படி டார்கெட்ல கரெக்டா இருக்குமோ, அதே மாதிரி அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா தெளிவா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கோபம் அதிகமா வரும். அதனாலதான் அவங்க அவங்களோட பணிவை ட்ரைன் பண்ணிக்கணும். கண்ட்ரோல் இல்லாத நெருப்பு சுத்தி இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடும். ஆனா அதே நெருப்பை கண்ட்ரோல் பண்ணி வச்சா நம்மளை சேஃபா வச்சுக்கும். அதே மாதிரிதான் கோபம் இயல்பு நிலை இருக்கிறவங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணாம இருந்தாங்கன்னா மத்தவங்களை யூஸ் பண்ணுவாங்க, பொறுமை இல்லாம நடந்துக்குவாங்க, மத்தவங்களை டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கண்ட்ரோல்ல இருந்தா ஒரு சென்டர்டான ஆளா இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயும் தெளிவா முடிவு எடுப்பாங்க, பயங்கர கான்பிடென்ட்டா இருப்பாங்க. இது அவங்கள நிறைய விஷயங்கள்ல ஜெயிக்க வைக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் கோபம் இயல்பு நிலைக்கு பெரிய உதாரணம். அவங்க கோபத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இயல்பு நிலை சோகம், மெலன்காலிக். இது நிலத்தை குறிக்கும். பூமி எப்படி அமைதியா இருக்குமோ அதே மாதிரி இந்த இயல்பு நிலை இருக்கிறவங்க எப்பவும் அமைதியா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதாவது அவங்க ரொம்ப ஆழமானவங்க, ஒரு விஷயத்த ரொம்ப டீப்பா யோசிப்பாங்க, எப்பவும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரு பாறை மாதிரி. அவங்க எதையும் அனலைஸ் பண்ணி பாக்குறதுல பெஸ்டா இருப்பாங்க. எல்லா பிரச்சனைகளையும் தடைகளையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப விடாமுயற்சியா இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் ஆர்டரா கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல பண்ணுவாங்க. பாறை மாதிரியே அவங்க ஈஸியா யாரோடவும் மிக்ஸ் ஆக மாட்டாங்க. அதனாலதான் அவங்க எல்லார் கூடவும் மிக்ஸ் ஆக கத்துக்கணும். இந்த லைஃப்ல சின்ன சின்ன சந்தோஷமும் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு நிலம் சரியில்லைன்னா அதுல வேண்டாத செடிதான் முளைக்கும். ஆனா அதே நிலம் நல்லா இருந்தா அதுல நல்ல விதை போட்டு அறுவடை செய்யலாம். அதே மாதிரிதான் சோகம் இயல்பு நிலை இருக்கிறவங்க அவங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா நெகட்டிவா பேசுவாங்க, மத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, யாரோடவும் சேர மாட்டாங்க. ஆனா அதே கண்ட்ரோல் இருந்தா விடாமுயற்சியா இருப்பாங்க, ரொம்ப சென்சிட்டிவாவும் லாயலாவும் இருப்பாங்க. இது அவங்கள பெரிய தியாகம் பண்ணி பெரிய விஷயங்களை ஜெயிக்க வைக்கும். அடுத்த இயல்பு நிலை அமைதி, பிளெக்மேட்டிக். இது நீரை குறிக்கும். தண்ணி எப்படி சாந்தமா இருக்குமோ அதே மாதிரி இந்த டைப் ஆளுங்க அமைதியா இருப்பாங்க, எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. அதாவது அவங்க ரொம்ப சாந்தமானவங்க, பொறுமையானவங்க, எந்த சிச்சுவேஷனுக்கும் அடாப்ட் ஆகிப்பாங்க. எல்லா விஷயத்தையும் கரெக்டா பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, எப்பவும் ஃப்ரெண்ட்ஸோட இருப்பாங்க. தண்ணி மாதிரி எந்த சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி மாறிப்பாங்க. ஆனா அவங்க லைஃப்ல ரொம்ப பாசிவா போகாம பாத்துக்கணும். அவங்க தான் முன்னாடி போய் எல்லாத்தையும் செய்யணும். தண்ணி தேங்கி நின்னா கொசு டெங்கு வரும். ஆனா அதே தண்ணிய சரியா யூஸ் பண்ணா கரண்ட் எடுக்கலாம். அதே மாதிரிதான் அமைதி இயல்பு நிலை இருக்கிறவங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா சோம்பேறியா இருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க, எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஆனா அதே கண்ட்ரோல்ல இருந்தா கன்சிஸ்டன்டா இருப்பாங்க, எஃபிஷியன்டா இருப்பாங்க, நம்பகத்தன்மையா இருப்பாங்க. இது அவங்கள மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா மாத்தும். மதர் தெரேசாவும் மார்ட்டின் லூத்தர் கிங்கும் அமைதி இயல்பு நிலைக்கு 2 பெரிய எக்ஸாம்பிள். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான இயல்பு நிலை சந்தோஷம், சாங்குவின். இது காற்ற குறிக்கும். காத்து மாதிரி சந்தோஷம் இயல்பு நிலை இருக்கிறவங்க ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, எல்லார் கூடவும் கலந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவாங்க.
அதாவது அவங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க, ஜாலியா பேசுவாங்க, மற்றவங்களோட கவனத்தை ஈர்க்க பார்ப்பாங்க, நிறைய பேசுவாங்க, ஹாப்பியா இருப்பாங்க, யார் கூடவும் ஈஸியா பழகிடுவாங்க, நிறைய பேர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. காத்து மாதிரி அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஆனா அவங்க மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருக்கணும். அதனால அவங்க என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். மாசுபட்ட காத்து நம்மள சாகடிக்கும், சுத்தமான காத்து நம்மளை காப்பாத்தும். அதே மாதிரி தான் சந்தோஷம் இயல்பு நிலை இருக்கிறவங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னா ரொம்ப பயப்படுவாங்க, சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதே டெவலப் பண்ணா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சிம்பத்தியா ஆப்டிமிஸ்டிக்கா இருப்பாங்க. யுசைன் போல்ட் சந்தோஷம் இயல்பு நிலைக்கு பெரிய எக்ஸாம்பிள். இதுதான் 4 இயல்பு நிலைகள். இதுல எந்த இயல்பு நிலையும் நல்லதோ கெட்டதோ இல்ல. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ நம்ம நல்லதோ கெட்டதோன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கு ஒரு மசாலா மாதிரி. நாம அந்த மசாலாவை சரியா யூஸ் பண்ணிக்கிறோமா இல்லையாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதாவது இயல்பு நிலையை ஒரு லேபிளா யூஸ் பண்ணாதீங்க. அது ஒவ்வொருத்தரும் எப்படி வாழறாங்கிறத பொறுத்து இருக்கு. சரி, உங்க இயல்பு நிலை என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட நீங்க எப்படி அந்த இயல்பு நிலையை ரெகக்னைஸ் பண்ணுனீங்கன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய ஹக். நீங்க எப்பவும் நல்லா இருங்க.